எசேக்கியல் 34 13 14 அவைகளை ஜனங்களிடத்தில் புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேலின் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன். 14 அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்திலே படுத்து கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். நல்ல மேய்ச்சலை மேயும். நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். நல்ல தொழுவத்திலே படுத்துக்கொள்ளும். 23ஆம் சங்கீதம்தான் மேய்ப்பனை பற்றிய சங்கீதம். மிக பிரபலமான சங்கீதம். அங்கே புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார் என்று போடப்பட்டிருக்கிறது. அமர்ந்த தண்ணீர், ஓடாத தண்ணீர் தான் அமர்ந்து இருக்கும். தண்ணீர் ஓடுமானால் அது அமர்ந்த தண்ணீராக இருப்பதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவு. ஆனால் இங்கே ஆறுகள் அண்டையிலும் மலைகளின் மேலும், மலைகளிலும் புல் உண்டு. புல்லுள்ள இடங்கள் என்பது மலையிலும் உண்டு. ஆனால் மலையிலே அமர்ந்த தண்ணீர் கிடையாது. மலை மேடு பள்ளமாக இருக்கும். அருவி போல, ஒன்று அருவியா இருக்கும், இல்லை வேகமாக தண்ணீர் ஓடும். மலையில பெரும்பாலும் கொசு இருக்காது. ஏனென்றால் தண்ணீர் அங்கே தேங்காது. அதனால கொசு இருக்காது. அங்கே அமர்ந்த தண்ணீர் என்பதற்கு வாய்ப்பு குறைவு. தொட்டி மாதிரி ஏதாவது தொட்டியில தேக்கி வைத்து கொடுத்தால்தான் அது அமர்ந்த தண்ணீராக இருக்க முடியும். ஆறுகள் அண்டையில், அப்படியும் அதுதான் நல்ல மேய்ச்சல் என்று இந்த பகுதி சொல்கிறது. ஆண்டவர் ஆறுகள் அண்டையிலும் நம்மை மேய்க்கிறார். மலைகளின் மேலும் மேய்க்கிறார். மலைகள் மேலே ஏறுறது, அது வாகனத்தில் போனாலும் கஷ்டம்தான். மலைக்கு மேலே ஏறுறது, நடந்து போனாலும் சரி, வாகனத்தில் போனாலும் சரி, மலை மேலே ஏறுவது என்பது சமவெளியில போவதற்கும் மலையில போறதுக்கும் வித்தியாசம் உண்டு. மலையில போவது, ஏறுவதும் இறங்குவதும் ரெண்டுமே சிரமமான விஷயம்தான். மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன். ஆகினால அது ஓடுகிற தண்ணீரா இருக்கலாம். அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார் என்பது உண்மைதான். ஆனா சில நேரங்களில் ஓடுகிற தண்ணீர், அமராத தண்ணீர் அண்டையிலும் கொண்டு போய் விடுகிறார். ஆறுகள் அண்டையிலும் மேய்ப்பேன். கர்த்தர் சில நேரங்களில் அமராத தண்ணீர் அண்டையிலும் நம்மை கொண்டு போய் மேய்க்கிறார். சில நேரங்களில் மலையின் மேலும் சிரமமான இடங்களுக்கும் நம்மை வழிநடத்தி செல்கிறார். சிலருக்கு ஏறும்போதே தலை சுத்தம், வாந்தி வரும் மலைக்கு மேலே ஏறும்போது. அதனால சிரமமான வழிகளிலும் அவர் நம்மை வழி நடத்துகிறார். எப்போதும் வசதி பிரதேசத்திலேயே நாம் இருந்து விடக்கூடாது. கம்ஃபர்ட் ஜோன், அநேகர் அந்த கம்ஃபர்ட் ஜோனை விரும்புகிறாங்க. அமர்ந்த தண்ணீர், புல்லுள்ள இடம், அப்படியே இருப்பதைத்தான் விரும்புகிறாங்க. பல விசுவாசிகள், பல ஊழியக்காரர்கள் அப்படிதான் விரும்புகிறாங்க. ஆதியாகமம் 49 14 15 இசக்கார் 2 பொதியின் நடுவே படுத்து கொண்டிருக்கிற பலத்த கழுதை, அவன் இளைப்பாறுவது நல்லது என்றும் நாடு வசதியானது என்றும் கண்டு சுமக்கிறதற்கு தன் தோளை சாய்த்து பகுதி கட்டுகிறவன் ஆனான். இசக்கார் 12 கோத்திர பிதாக்களில் ஒருவன். அவன் பகுதி கட்டுவதற்கு, அடுத்தவனுக்கு கப்பம் கட்டுவதற்கு தயாராக இருந்தான். 2 பொதியை சுமக்கிறதுக்கு தயாரா இருந்தான். சுமக்கிறதற்கு தன் தோளை சாய்த்து. ஏனென்றால் நல்ல இளைப்பாறுதல், நாடு வசதியானது, வசதியான இடம், எந்த ஒரு தொல்லையும் கிடையாது. வெல் செட்டில்டு அப்படின்வாங்க. ஆண்டவர் நம்மை செட்டில் பண்ணுகிறவர் என்பதுல எந்த சந்தேகம் இல்லை. நான் எப்போதும் செட்டில்டா, வெளிப்புறத்துல வசதி பிரதேசத்தில் இருக்கிறது, எல்லாம் சரியா இருக்கணும், வெளியில எல்லாமே சரியா இருக்கணும் என்று விரும்புகிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள். சில நேரங்களில் வசதி இல்லாமல் போய்விடலாம். சில நேரங்களில் இளைப்பாறுதல் என்று நான் சொல்வது, தாவீதுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கலையே வெளிப்புறத்துல, எப்போதும் யுத்தம். சாலமோனுக்கு தான் இளைப்பாறுதல் கிடைத்தது. அதனால அவனால தேவாலயத்தை கட்ட முடிஞ்சது. ஆனா தாவீது
ராஜா என்று எடுத்துக்கொண்டால் சாலமோனோட தாவீது தான் பெரிய ராஜா. ஞானத்துல சாலமோன் பெரியவனா இருக்கலாம் தாவீதை விட. ஆனா ராஜா, ஆவிக்குரிய தன்மை, இதெல்லாம் சாதனைகள், இதெல்லாம் ஆண்டவரோடு நடத்தல், இதெல்லாம் எடுத்து கணக்கு பண்ணி பார்த்தா தாவீது பெரியவன். உள்ளுக்குள்ள இளைப்பாறுதல் இருந்துச்சு தாவீதுக்கு. ஆனா வெளியில இளைப்பாறுதல் இல்லை, ஓடிக்கிட்டே இருந்தான். அதனால ராஜாவான பிறகும் யுத்தம் தான். நீ நிறைய ரத்தத்தை சிந்திட்ட அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதனால அந்த வசதி பிரதேசம், கம்ஃபர்ட் ஜோன், அது ஆண்டவர் நமக்கு எப்போ தேவையோ அப்ப தரார். எப்போ அது கட்டாயம் இல்லையோ அப்போ அந்த வசதி பிரதேசத்தை விட்டு நம்மை வெளியே எடுக்கிறார். நம்ம வசதி பிரதேசத்துல இருக்கிறோமா, புல்லு எப்போதும் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் இருக்கிறோமா, எப்போதும் சமவெளியில் இருக்கிறோமா என்பது கேள்வி அல்ல. கர்த்தர் நம்மை மேய்க்கிறாரா, அது மலையா இருக்கலாம், மேடு பள்ளமா இருக்கலாம், அது ஓடுகிற அமராத தண்ணீராய் கூட இருக்கலாம். கர்த்தர் என்னை மேய்க்கிறாரா, கர்த்தர் என்னை மேய்த்தால் அது நல்ல மேய்ச்சல். கர்த்தர் என்னை கொண்டு வந்து வைத்தால் அது நல்ல தொழுவோம். அதுதான் அதற்கு அளவுகோலை தவிர அது மனுஷீக அளவுகோலால் நம்ம அளக்கக்கூடாது. அதனால கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் என்னை சிரமமான வழிகளிலும் அமராத தண்ணீர் அண்டைகளிலும் கூட சில நேரங்களில் மேய்க்கிறார். ஆமென்.